ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டிசிஎம் படிக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் எஸ்ஆர்பி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை, இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். வாங்க கொஷினுக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1. நவீன மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? Who is considered as the father of modern management theory? ஆப்ஷன் பி ஹென்றி ஃபாயோல். இரண்டாவது கேள்வி, பின்வரும் தலைமையேற்றல் வகையில் எவ்வகையான தலைமை அனைத்து அதிகாரம் மற்றும் முழு பொறுப்புகளுடன் செயல்படுவார்? In which of the following type of leadership the leader takes full authority and complete responsibility? ஆப்ஷன் பி autocratic leadership, சர்வாதிகார தலைமை. மூன்றாவது கேள்வி, பதிவேடுகள் கீழ்கண்ட எவ்வகையான செய்தி தொடர்பில் ஏற்படுத்தப்படுகின்றன? ரெக்கார்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் விச் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்? ஆப்ஷன் டி ரிட்டன் கம்யூனிகேஷன், எழுத்து மூலமான செய்தி. நான்காவது கேள்வி, PERT அண்ட் CPM ஆர் தி ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? ஆப்ஷன் ஏ காலம். PERT மற்றும் CPM ஆகிய சிறப்பான நுட்பங்களாக கீழ்கண்டவற்றில் எவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ காலம். ஐந்தாவது கேள்வி, கணக்கு புத்தகத்தில் எழுதப்படும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ஆவண காட்சியாக கருதப்படுவது எது? Which of the following is considered as the documentary evidence in support of a transaction in the books of accounts? ஆப்ஷன் சி வவுச்சர். ஆறாவது கேள்வி, which one of the following is the goal of financial management? கீழ்கண்டவற்றுள் எது நிதியியல் மேலாண்மையின் நோக்கத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் பி மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட், லாபத்தினை அதிகப்படுத்துதல். ஏழாவது கேள்வி, அபெக்ஸ் சொசைட்டி இஸ் விச் லெவல் சொசைட்டி? தலைமைச் சங்கம் எந்த நிலையிலான சங்கம்? ஆப்ஷன் சி ஸ்டேட், மாநிலம். எட்டாவது கேள்வி, அறிமுக நிலையில் ஒரு புதிய பொருளின் விலை எப்படி இருக்கும்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தி நியூ ப்ராடக்ட் அட் த இன்ட்ரோடக்டரி ஸ்டேஜ்? ஹை, அதிக விலை. ஒன்பதாவது கேள்வி, MKIS என்பது? ஆப்ஷன் ஏ மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சந்தையியல் தகவல் முறை. பத்தாவது கேள்வி, ஆலிகோபலி இஸ் எ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கான்சிஸ்ட் ஆஃப். ஆலிகோபலி என்ற சந்தை அமைப்பு முறை கீழ்கண்ட எவற்றை கொண்டிருக்கும்? ஆப்ஷன் சி சில விற்பனையாளர்கள், ஃபியூ செல்லர்ஸ். 11வது கேள்வி, 4 pieces ரிலேட்ஸ் டு. 4 pieces தொடர்புடையது. ஆப்ஷன் பி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சந்தையியல் மேலாண்மை. 12வது கேள்வி, ஒரு புதிய உற்பத்தி பொருள் சந்தையில் எத்தனை நிலைகளை கடக்கிறது? A new product passes through how many distinct stages in the market? ஆப்ஷன் டி 5, 5. 13வது கேள்வி, மார்க்கெட் செக்மெண்டேஷன் பேஸ்ட் ஆன் ரூரல், அர்பன், செமி அர்பன் இஸ் கால்ட் as. சந்தையின் பகுதியிடுதல் செக்மெண்டேஷன் கிராம, நகர்ப்புற மற்றும் புறநகர் ஆகியவற்றின் அடிப்படையில் பகுதியிட்டால் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் பி புவியியல் மாறிகள், ஜியோகிராபிக் வேரியபிள்ஸ். 14வது கேள்வி, Who is the head office of the cooperative sugar mills? கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் தலைமை அலுவலர் யார்? ஆப்ஷன் பி இயக்குனர், சர்க்கரை துறை, டைரக்டர், சுகர் டிபார்ட்மெண்ட். 15வது கேள்வி, The controlling method of determining what to indent, when to indent, how much to store without affecting the production and sales are called as. உற்பத்தி மற்றும் விற்பனை பாதிக்காத வண்ணம் தேவை பட்டியல் எதற்கு, எப்பொழுது, எந்த அளவிற்கு வழங்குதல் என்று தீர்மானிக்கும் கட்டுப்பாட்டு முறைக்கு பெயர் என்ன? ஆப்ஷன் டி இன்வென்ட்ரி கண்ட்ரோல், இருப்பளவு கட்டுப்பாடு. 16வது கேள்வி, உறுப்பினர் எண்ணிக்கை 25க்கு குறைந்தால் அச்சங்கத்தை பதிவாளர் என்ன செய்யலாம்? If a society is having the members below 25 means registrar may take action in which of the way of the following ways against the society? Liquidation, கலைத்தல். 17வது கேள்வி, உறுப்பினர் பங்குத்தொகை சம்பந்தமாக சங்கம் வைத்துள்ள பேரேட்டின் பெயர் என்ன? The share of each of the members in dealt in which of the following register? ஆப்ஷன் ஏ அட்மிஷன் ரெஜிஸ்டர், பிரவேச புத்தகம். 18வது கேள்வி, மண்டல அளவில் பணிகளை மேற்கொள்ள மண்டலத்தின் தலைமை அதிகாரியாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் சி ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார், இணைப்பதிவாளர். Which of the following officer carrying out the functions at regional level? ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார்.
19வது கேள்வி ஆடிட் டினோட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் தணிக்கை என்பது கீழ்க்கண்டவற்றில் எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ டைரக்ட் கண்ட்ரோல் நேரடி கட்டுப்பாடு 20வது கேள்வி கையேடு புத்தகங்கள் இதழ்கள் கீழ்க்கண்ட எவற்றுக்காக வடிவமைக்கப்படுகிறது மேனுவல்ஸ் ஹேண்ட்புக்ஸ் மேகசின்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ஃபார்மல் கம்யூனிகேஷன் முறையான செய்தி தொடர்பு 21வது கேள்வி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பாப்புலர்லி நோன் as ஆஸ்கர் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஸ்கர் என பிரபலமாக ஒரு நிறுவனத்தின் கொள்கையை அழைப்பர் ஆஸ்கர் என்பது எதை குறிக்கிறது ஓ ஃபார் ஆப்ஜெக்டிவ்ஸ் எஸ் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் சி ஃபார் கோஆர்டினேஷன் ஏ ஃபார் அத்தாரிட்டி அண்ட் ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி நோக்கம் சிறப்பு ஒத்துழைப்பு அதிகாரம் மற்றும் பொறுப்பு 22வது கேள்வி ரிசர்வ்ஸ் ஆர் பாப்புலர்லி நோன் as பின்வருவனவற்றுள் ஒதுக்கீடுகளை எவ்வாறு அழைக்கலாம் ஆப்ஷன் சி அதிர்ச்சி உறிஞ்சிகள் ஷாக் அப்சார்பர்ஸ் 23வது கேள்வி அதிக காலம் தேவைப்படும் செய்தி தொடர்பின் பெயர் என்ன த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் இஸ் டைம் கன்சூமிங் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் சி ரிட்டன் கம்யூனிகேஷன் எழுதிய செய்தி தொடர்பு 24வது கேள்வி கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு எளிதில் பணமாகும் சொத்துக்கள் டிவைடட் பை உடன் கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்புகள் ஈக்குவல் டு நடப்பு விகிதாச்சாரம் கரண்ட் ரேஷியோ 25வது கேள்வி தி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மே ஆல்சோ பி கால்ட் as முறைப்படி இல்லாத செய்தியினை எவ்வாறு அழைக்கலாம் காசிப் கிசுகிசு 26வது கேள்வி டெண்டர் சிஸ்டம் ஆஃப் பையிங் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஒப்பந்த முறையில் பொருள் வாங்குதல் என்பது கீழ்க்கண்டவற்றுள் எவற்றிற்கு பொருந்தாது ஆப்ஷன் ஏ அவசர கொள்முதல் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ் 27வது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பையிங் ஒரு பொருளை வாங்க தூண்டும் உளவியல் காரணி எது ஆப்ஷன் பி ஊக்குவித்தல் மோட்டிவேஷன் 28வது கேள்வி நவீன சந்தையியல் முறை பின்வருவனவற்றுள் எவற்றால் வளர்ச்சி அடைந்தது மாடர்ன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் டெவலப்டு டியூ டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி 29வது வேஜ் ரெஃபர்ஸ் டு வேஜ் குறிப்பது பேமெண்ட் சம்பளம் 30வது கேள்வி சர்வே மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ரிசர்ச் டிசைன் த்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கருத்தாய்வு முறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் முறையில் எவ்வாறு விவரம் சேகரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கொஷினர் கேள்வித்தாள் 31வது கேள்வி சயின்டிஃபிக் பிளானிங் வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் சயின்டிஃபிக் பிளானிங் விஞ்ஞான ரீதியிலான திட்டமிடல் எதனை சார்ந்து அமையும் ஆப்ஷன் ஏ வாத பொருத்தமுடைய மற்றும் முறையான உண்மைக்கான ஆய்வு மோர் லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் 32வது கேள்வி லாபத்தில் செயல்படும் கூட்டுறவு சங்கத்தில் அதிகபட்சம் எத்தனை சதவிகிதம் பங்கு ஈவு வழங்க முடியும் 14%. when a cooperative society is working on profit the maximum dividend is declared at 14%. 33வது கேள்வி the criteria used for the purpose of employee promotion is ஒரு பணியாளருக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான அடிப்படை யாது ஆப்ஷன் பி சீனியாரிட்டி பணிமூப்பு 34வது கேள்வி which of the following describes the activities of the societies in anticipation சங்கம் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே வரையறை செய்து கூறுவது எது ஆப்ஷன் சி பைலா துணை விதிகள் 35வது கேள்வி how many principles of cooperation have been adopted in India இந்தியாவில் எத்தனை கூட்டுறவு கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன ஆப்ஷன் சி 7 36வது கேள்வி in which of the following year the minimum wages act was enacted குறைந்தபட்ச ஊதிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் பி 1948 37வது கேள்வி கோஆப்டெக்ஸ் மீன்ஸ் கோஆப்டெக்ஸ் என்பது ஆப்ஷன் சி பிராண்ட் நேம் நிறுவன அடையாளம் 38வது கேள்வி which of the following is considered as the benefit of market segmentation சந்தையியல் பாகுபாட்டின் செக்மெண்டேஷன் நன்மை என கருதப்படுவது யாது ஆப்ஷன் ஏ போட்டியாளரின் பலம் மற்றும் பலவீனம் ஆகியவற்றை சிறந்த முறையில் அறிதல் பெட்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தி காம்படிட்டர் 39வது கேள்வி ஒரு துறையில் பணிபுரியும் பணியாளரை வெவ்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ள சுழற்சி முறையில் துறையின் அனைத்து செயல்பாட்டினையும் அறியும் வகையில் பணியமர்த்தம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது த ரொட்டேஷன் ஆஃப் an employee among the different jobs in the same department in order to give him real knowledge of the total operation refers to option B job rotation பணி சுழற்சி 40வது கேள்வி டீசென்ட்ரலைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் பரவலாக்கம் கீழ்க்கண்டவற்றில் எவைகளை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் டி ஆல் தி அபோ ஆப்ஷன் ஏ தூண்டுதல் ஊக்கம் மோட்டிவேஷன் ஆப்ஷன் பி குயிக் டெசிஷன் மேக்கிங் துரித முடிவுகளை மேற்கொள்ளல் ஆப்ஷன் சி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நல்ல செய்தி தொடர்பு ஆன்சர் டி ஆல் தி அபோ இவை அனைத்தும் 41வது கேள்வி
ஒரு நிறுவனத்தில் ஏற்படும் காலி பணியிடங்களை நிறுவனத்திற்குள்ளேயே பணி நிரப்பும் பணி கீழ்க்கண்டவற்றுள் எவ்வகை மூலம் மேற்கொள்ளலாம்? The process of filling the vacancies within the organization is called as promotion. பணி உயர்வு. 42வது கேள்வி. The process of finding suitable candidates for the various spots in an organization is called as. ஒரு நிறுவனத்திற்கு பல்வேறு பணியிடங்களுக்கு தேவைப்படும் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பெயர் என்ன? ஆப்ஷன் பி ரெக்ரூட்மெண்ட், தேர்வு. 43வது கேள்வி. ஒரு பணியாளரின் அறிவு மற்றும் திறமையினை மேம்படுத்தி தமது பணியினை மேற்கொள்ளச் செய்யும் செயலுக்கு என்ன பெயர்? தி ஆக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் ஏ பர்டிகுலர் ஜாப் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரைனிங், பயிற்சி. 44வது கேள்வி. தலைவர் பதவி காலியானால் இன்னொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சங்கத்தின் தலைவர் பொறுப்பில் இருப்பவர் யார்? When the post of a president is a vacant, who holds the part of president until a new president is selected in the society? ஆப்ஷன் ஏ வைஸ் பிரசிடென்ட், உபத்தலைவர். 45வது கேள்வி. சேல்ஸ் டிவைடட் பை இன்வென்ட்ரி, விற்பனை பை இருப்பாய்வு ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, இருப்பளவு உருமாற்ற வீதம். 46வது கேள்வி. தபால்களை எழுத்தர்கள் கீழ்கண்ட எந்த பதிவேட்டில் உடனுக்குடன் பதிய வேண்டும்? இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெஜிஸ்டர் கிளர்க் ரெக்கார்ட் த டேப்பல்ஸ்? ஆப்ஷன் டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர், பகிர்மான பதிவேடு. 47வது கேள்வி. கூட்டுறவு சங்கங்களுக்கான சட்டத்தில் எந்த பிரிவில் தண்ட வசூல் விவரிக்கப்பட்டுள்ளது? இன் விச் செக்ஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் டீல்ட் வித் சர்சார்ஜ்? ஆப்ஷன் பி செக்ஷன் 87, பிரிவு 87. 48வது கேள்வி. சங்க நிர்வாகத்தில் முழு அதிகாரமும் பொறுப்பையும் பெற்றவர் யார்? Who is having full rights and responsibilities in the affairs of the society? ஆப்ஷன் சி பிரசிடென்ட், தலைவர். 49வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் குடும்பத் தலைவரை போன்று ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கி பணியாளர்களை ஆர்வமுடன் பணிபுரிய வைக்கும் தலைமை வகையின் பெயர் என்ன? What is the name of the leadership where the leader gives ideas and suggestions to the employees like a family head so as to work with interest? ஆப்ஷன் டி ஃபாதர்லி லீடர், தந்தை போன்ற தலைமை. 50வது கேள்வி. What is the limitation on income and expenditure of any of the organization is called? ஒரு நிறுவனத்திற்கான வரவு செலவுகளுக்கு ஒரு வரையறையை ஏற்படுத்துவது எது? வரவு செலவு கட்டுப்பாடு, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல். 51வது கேள்வி. Which of the following is the name of the system of clubbing the tables with the file? கீழ்கண்டவற்றுள் கோப்பில் கடிதங்களை சேர்க்கும் முறையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தேதி வாரியாக தபால்கள் கோர்க்கும் முறை, டேட் வைஸ் டேப்பிள் கிளப்பிங் சிஸ்டம். 52வது கேள்வி. Which of the following is considered as the life blood of any organization? ஒரு நிறுவனத்திற்கு உயிரூட்டம் உதிரம் போன்றது எது? ஃபைனான்ஸ், நிதி. 53வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த வங்கி தொடக்க வேலைமை கூட்டு கடன் சங்கங்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூற்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தும் முன்னர் நிதி உதவி வழங்கியது? Which of the following bank is the financing bank for primary agricultural cooperative credit societies and district central cooperative banks before the formation of Reserve Bank of India? ஆப்ஷன் சி ஸ்டேட் அபெக்ஸ் பேங்க், மாநில தலைமை வங்கி. 54வது கேள்வி. Which is the apex level institution for short term கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பின் தலைமைச் சங்கம் எது? டிஎன்எஸ்சிபி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. 55வது கேள்வி. குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு எத்தனை அடுக்குமுறையை கொண்டது? ஷார்ட் டேர்ம் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 tier, 3 அடுக்கு. 56வது கேள்வி. துணை பதிவாளரின் பணி நியமன அலுவலர் யார்? தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃப் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆர் எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. 57வது கேள்வி. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் த லிக்விடேஷன் ப்ராசஸ் ஹேஸ் பீன் டீல்டு வித்? கலைத்தல் நடவடிக்கைகள் குறித்து கூட்டுறவு சட்டத்தில் எந்த பிரிவில் விவரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி செக்ஷன் 137. 58வது கேள்வி. சங்கம் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் முன்கூட்டியே வரையறை செய்து கூறும் புத்தகத்தின் பெயர் என்ன? த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி சொசைட்டி ஆர் ஆல்ரெடி டீல்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்? பைலா, துணை விதிகள். 59வது கேள்வி. ஒரு சங்கத்தின் துணை விதி அல்லது துணை விதி திருத்த கோரிக்கை சமர்ப்பித்த எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும்? இன் ஹவு many days the bylaw or amendment to bylaw of societies should be registered? 30 days, 30 நாட்கள். 60வது கேள்வி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம் என்ன? வாட் இஸ் த டெனர் ஆஃப் எலெக்டட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்? 5 ஆண்டுகள், 5 years. 61வது கேள்வி. ஒவ்வொரு சங்கமும் பேரவை கூட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்ய கீழ்கண்ட எத்தகைய பதிவேட்டினை பராமரித்தல் வேண்டும்? எவரி சொசைட்டி ஷெல் மெயின்டைன் டேஷ் ஃபார் ரெக்கார்டிங் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஜெனரல் பாடி, மினிட்ஸ் புக், தீர்மான புத்தகம்.
62வது கேள்வி, ஒவ்வொரு சங்கமும் உறுப்பினராவதற்கு விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பிப்போரின் பெயர் மற்றும் முகவரி ஆகிய விவரங்களை பதிவு செய்யும் பதிவேட்டின் பெயர் என்ன? எவரி சொசைட்டி ஷல் மெயின்டைன் which of the following register for recording the applications for membership containing the name and address of the applicant. ஆப்ஷன் சி அட்மிஷன் ரெஜிஸ்டர் சேர்க்கை பதிவேடு. 63வது கேள்வி, which of the following organization serve the members in non-agricultural loan part of the members? விவசாயம் அல்லாத கடன் துறையில் உறுப்பினர்களுக்கு சேவை வழங்கும் கூட்டுறவு அமைப்பு எது? ஆப்ஷன் சி கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்க் கூட்டுறவு நகர வங்கி. 64வது கேள்வி, பட்டுப்புழு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்றன? சில்க் வார்ம் குரோவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி functions under the control of whom? ஆப்ஷன் டி டைரக்டர் சில்க் வார்ம் ரியரிங் டிபார்ட்மெண்ட் இயக்குனர் பட்டுப்புழு வளர்ப்புத்துறை. 65வது கேள்வி, which of the following bank cater the needs of agriculturist in getting long term loan? பின்வருவனவற்றுள் எவ்வகை வங்கி விவசாயிகளின் நீண்டகால கடன் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன? ஆப்ஷன் டி பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள். 66வது கேள்வி, முறைகேடு நடைபெற்றதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்குள் சர்சார்ஜ் நடவடிக்கை தொடரப்பட வேண்டும்? 7 ஆண்டுகள். சர்சார்ஜ் ஆக்ஷன் டு பி இனிஷியேட்டட் வித்தின் ஹவு many years of occurrence of misappropriation? 7 years. 67வது கேள்வி, SCARDBN என்பது SCRDB மீன்ஸ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. 68வது கேள்வி, how many members in the board of directors in a primary society? ஒரு தொடக்க சங்கத்தில் இருக்க வேண்டிய நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் டி மினிமம் 7 அண்ட் மேக்ஸிமம் 17. 7க்கு குறையாமல் 17க்கு மிகாமல். 69வது கேள்வி, உறுப்பினர் தகுதியின்மை பற்றிய வினா எழுந்தால் அது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? Who is the deciding authority on disqualification of a member? ரெஜிஸ்ட்ரார் ஆர் பதிவாளர். 70வது கேள்வி, who heads the circle ஆஃபீஸ் சரக அலுவலகத்தின் தலைமை அதிகாரி யார்? டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆர் துணை பதிவாளர். 71வது கேள்வி, who heads the cooperative housing societies? கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் யாருடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பதிவாளர். 72வது கேள்வி, உறுப்பினருக்கு சேவை மறுக்கப்பட்டால் என்ன செய்யலாம்? பின்வரும் எந்த அதிகாரத்திற்கு விண்ணப்பிக்கலாம்? If the service to the member has been denied means the member may apply to which of the following authorities? ஆப்ஷன் ஏ பதிவாளருக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் டு ரெஜிஸ்ட்ரார். 73வது கேள்வி, who heads the apex institutions? மாநில அளவிலான நிறுவனங்களுக்கு தலைமை வகிப்பது யாது? கூடுதல் பதிவாளர் அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார். 74வது கேள்வி, in a record room for how many years the file which is closed in DD is protected? DDs முடிவு கட்டப்படும் கோப்புகள் பதிவறையில் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்படும்? 10 years 10 ஆண்டுகள். 75வது கேள்வி, கையூட்டு குற்றத்தில் தண்டனை பெற்றவர் அல்லது நிர்வாக குழு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் எத்தனை ஆண்டுகளுக்கு கூட்டுறவு தேர்தல்களில் போட்டியிட முடியாது? ஆப்ஷன் டி எப்பொழுதும் போட்டியிட முடியாது. A person who was punished for bribe or removed from the board of directors means for how many years he is ineligible for contesting in cooperative elections? 76வது கேள்வி, what is the time limit of inquiry? விசாரணை முடிக்க காலக்கெடு யாது? ஆப்ஷன் ஏ 3 மாதங்கள் 3 months. 77வது கேள்வி, woolen suits may be called as கம்பளி ஆடைகள் எவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் சி சீசனல் goods பருவகால பொருட்கள். 78வது கேள்வி, the word demography relates to demography என்ற சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி மக்கள் தொகை ஹியூமன் பாப்புலேஷன். 79வது கேள்வி, who coined the phrase marketing mix? சந்தையியல் கலவை மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்ற சொற்றொடரை அமைத்தவர் யார்? நீல் போர்டன். ஆப்ஷன் ஏ நீல் போர்டன். 80வது கேள்வி, who wrote the book the practice of management? the practice of management என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி PF ட்ரக்கர். நன்றி, வணக்கம்.